எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் தென்னரசு போட்டியிடுறாரு. இதற்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஈரோட்டில் நேத்திக்கு நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களான ஜி.கே. வாசன், பூவே ஜெகன்மூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு தென்னரசுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இலங்கைக்கு பயணம் போயிட்டதால அவருக்கு பதிலாக முன்னாள் எம்பியும் தேசிய செயலாளருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்திருக்காரு. ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றாதவற்றையெல்லாம் ஒரு அறிவிப்பாக வெளியிட்டு ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்றுவதா சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இது போக உடுக்கையை வச்சு குறி சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இதை பண்ணது யாருன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான். பெரியாரின் பகுத்தறிவு கொள்கைகளை கட்சியின் அடிப்படை விதிகளை வச்சுட்டு இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான செயல்களில் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் ஈடுபட்டு வர்றதுதான் ரொம்பவே கேலி பொருளாகுது. மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.